ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட இறைவி அந்த படத்தை பார்த்தினா கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள், அப்புறம் அந்த படம் எப்படி நாங்கள் வந்து அந்த படத்தை உருவாக்கினோம், அந்த உருவாக்குறப்போ நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மேக்கிங் சீரீஸ் மாதிரி பார்க்கலாம். என்ன கான்செப்ட்? டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இறைவி மேக்கிங்கில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்தது, எப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸுன்றதை பற்றி நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இறைவின்னு ஒரு கதை, அதில் நீங்கள் நடிக்கணும், ஒன் ஆஃப் த லீட் அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோ டைரக்டர் என்னைய இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போது ஸ்டாருங்கள்லாம் இந்த டைரக்டர் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுற, ஒரு பெரிய ஸ்டாருங்களே இந்த டைரக்டர் எனக்கு வேணும்னு ஆசைப்படுற ஒரு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சார். அவர் வந்து நம்மகிட்ட வந்து இப்படி ஒரு ஒரு படம் நீங்கள் உங்களுக்கு நான் டிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் அஸ் ஆக்டர் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். வந்து கதையை சொன்னார். அப்போ இறைவி அப்படின்னு சொல்லிட்டு இறைவி அப்படின்னு சொன்னோடனே, இறைவின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பெண் சிற்பத்தின் தெய்வம் இருக்கு இல்லையா, தெய்வத்தினுடைய பெண் சிற்பத்தின் பெயர் இறைவி அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஸ்கிரிப்டை படிச்சுக்கிறீங்களான்னாரு. இல்லைங்க, நான் கொஞ்சம் கேட்டு தான் பழகுவேன்னு சொல்லி, நான் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வருமோ அதை சொல்லுங்கன்னு. அப்போ சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்தது. அருள் அப்படின்னு ஒரு கேரக்டரைசேஷன். அப்போது உண்மையாக சொல்லலாம், நான் விஜய் சேதுபதி சார் ரோல் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டேன். விஜய் சேதுபதி சார் கார்த்திக் சுப்ராஜ் சார்ட்டு சொல்லுவார், நான் அருள் கேரக்டர் பண்ணட்டுமான்னு இருக்காரு. இல்லை நீங்கள் அருள் பண்ணுங்கள், அவர் அது பண்ணட்டும், மைக்கிள் பண்ணட்டும்னு சொல்லி கார்த்திக் சுப்ராஜ் சார் ஸ்டபலாக நின்னார். பட் நல்ல வேளை அவர் முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தார்ன்றது எனக்கு பின்னாடி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாரு. ரொம்ப அருமையான கேரக்டரைசேஷன். இறைவி படத்தை பற்றி பேசினா முதல்ல கார்த்திக் சுப்ராஜ் தான் ஆரம்பிக்கணும். கார்த்திகோட இந்த அட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக வேறு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ண அவர் நினைக்கிறாரு. அவர் வேறு இடத்துக்கு போவார்னு நினைக்கிறேன். முதல்ல கார்த்திக் என்னோட வாழ்த்துக்கள். ஏய், லவ் மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. கிளாஸை கவனிக்க விடாமல் செஞ்சுருக்கேன், அதான் அடிச்சிருக்கேன். புரியுதா? சரி, வெக்கமாக இல்லை. அல்ப பஞ்சாயத்தில் ஆள் சேர்த்துருக்கேன். தில்லு இருந்தால் உன் ஆளை தனியாக அனுப்பு, என் ஆளையும் நான் தனியாக அனுப்புகிறேன். அப்படி இல்லையா, நானும் ஆள் சேர்க்கணும், அதுக்கு டைம் வேணும். இறைவி அப்படின்ற டைட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து இது வந்து ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தலைப்பு வேணும் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ப்ளஸ் வந்து இதில் வந்து சிலைகள், அதாவது வந்து தெய்வ சிலைகள், அதுவும் இந்த கதையில் ஒரு பகுதியாக வந்துட்டு இருக்கனால பெண் தெய்வ சிலைகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அந்த படத்தில் பேசப்படுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் வைக்கணும்னு சொல்கிறப்ப தான் திடீர்னு நம்ம எப்போவுமே வந்து இறைவன் அப்படின்னு தான் பேசியிருப்போம். ஸோ அதோட பெண்பால் எதுவும் வார்த்தை இருக்கா அப்படின்ற மாதிரி திடீர்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் டிக்ஷனரியை புரட்டி பார்க்கும்போது இறைவின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு அந்த வார்த்தை. ஏன்னா இறைவனின் பெண்பால் அப்படின்னு அதுக்கு ஒரு மீனிங் இருந்துச்சு. ஸோ அது எப்படி நம்ம வந்து பழக்கத்துக்கே நம்ம நிறைய பேர் அதை யூஸ் பண்ணவே கிடையாது. அந்த வார்த்தை நிறையா பேர் புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு அந்த டைட்டில் வச்சோம், இறைவின்ற டைட்டில். இறைவி நான் எப்படி பார்க்குறேன்னா, என் வாழ்க்கையில் தொடர்புடைய அத்தனை பெண்களும் அவங்களோட கதை ஏதோ ஒரு இடத்துல யார் மூலமாக சொல்லப்பட்டு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். சில இடத்துல நான் எங்கள் அம்மாவை நினச்சேன், என் மனைவியும் நினச்சிருக்கேன், என் மகளையும் நினச்சிருக்கேன், சகோதரியை. இந்த மாதிரி ஒரு படத்தில் முதல்ல இருக்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா எனக்கு பட்டது. எங்கள் அப்பா ஒரு அரக்க, நீ ஒரு அரக்க, நீ ஒரு அரக்க. ஐயா, ஏய், ஒரு டைப்பாக தாண்டா திருடா. இன்றைக்கி திருத்துறதுக்கும் பொறுத்துக்கிறதுக்கும்
புள்ள குட்டியை பெத்து போடுறதுல பொண்டாட்டியாடா? வேற எதுக்குடா பொண்டாட்டி? வேற எதுக்கு? அருள் கேரக்டருக்கான ஒய்ஃபை விரும்பாதவன் கிடையாது. ஒரு ஒய்ஃபை பிடிக்கும், கண்டிப்பாக லவ் பண்ணான், ஒய்ஃபை லவ் பண்ணான், கிட்டையும் லவ் பண்ணுறான். பட் அதையும் மீறி எங்கேயோ ஜாபையும் ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு அவஸ்தைக்கு உள்ளாகும்போது அவன் எவ்வளோ ஒரு காயத்தை ஒரு பெண்ணுக்கு உண்டாக்குறான் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை அந்த இடத்த அவர் அண்டர்லைன் பண்ணிக்கிறார். மனிதர்கள் வந்து சூழ்நிலை கைதிகள் ஆகும்பொழுது எவ்வளோ தவறுகள் செய்கிறாங்கன்றதை அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கிறார். ஒரு நல்ல சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம். நான் ட்ராப் பண்ணுறேன். புஜ்ஜி சொன்னா கேள், நான் ட்ராப் பண்ணுறேன். அண்ணே அக்ஷய்குமார் அண்ணே, நீங்கள் கிளம்புங்க, நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இறைவி படம் வந்து ஃபஸ்ட்டு எழுதும் போதே வந்து இது வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் தான். இது வந்து 3 கதாநாயகர்கள், 3 கதாநாயகிகள், அப்புறம் வந்து நிறையா துணை கதாபாத்திரங்கள், ரொம்ப முக்கியமான துணை கதாபாத்திரங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அமைஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு 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 ஹீரோ மேலே மட்டும் கதை போகாது. எல்லோரும் 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள், அதே நேரத்தில் ஈக்குவலி ஸ்பேஸ்ட் அது ஸ்கோப் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமாக கேஸ்டிங் தான் நான் பார்த்தேன். இந்த படம் ஸ்க்ரீன் ப்ளே முடித்தோன்னே இந்த படத்துக்கு வந்து கேஸ்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டாக வந்து நான் நடுவில் ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டு இருக்கும் போது யோசிச்சப்போ வந்து அருள் கேரக்டருக்கு வந்து விஜய் சூர்யா சார் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்புறம் மைக்கேலுக்கு வந்து விஜய் சேதுபதி பண்ணால் நல்லாயிருக்கும், ஜெகனுக்கு பாபி, இப்படி மைண்டில் வச்சு எழுதுனது தான். பட் லக்கிலி இது 3 பேருமே கரெக்டாக அதுக்கு அமைஞ்சாங்க. அது போக வந்து கமாலினி முகர்ஜி, அஞ்சலி, பூஜா தேவரியா, அப்புறம் ராதா ரவி சார், அப்புறம் சீனு மோகன் சார், அப்புறம் வடிவுக்கரசி மேடம், கருணாகரன். ஸோ பெரிய ஸ்டார்காஸ்ட்னு அமைஞ்சாங்க. இன்னொன்று எல்லாருமே வந்து ரொம்ப இந்த கதையை பிடிச்சி இந்த கதையை லவ் பண்ணி பண்ணாங்க. அதுதான் நீங்கள் அந்த படத்தில் பார்க்க முடியும். அவங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அதை தான் பார்க்க முடியும். அவங்க எங்கேயாவது ஸ்கிரிப்ட் பிடிச்சி பண்ணாங்க தான் பார்க்க முடியும். இந்த படம் பேசின விதமும், இதை பிரதிபலிக்கப்பட்ட கதாபாத்திரங்களோட தன்மை வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தது. இது என் வாழ்க்கையில் நான் பண்ண மிக முக்கியமான படம் இறைவி. ஸோ விஜய் சேதுபதி, பாபி சிம்மா, கருணாகரன் 3 பேரும் பார்த்திங்கன்னா என்னோட 3 படத்துலையுமே இருக்காங்க. 3 படத்தில் மட்டும் கிடையாது, ஆக்சுவலி நம்ம கணக்கு எடுத்தோன்னா ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இருக்காங்க எல்லாருமே. கருணாகரன் மட்டும் என் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சதில்லை, பட் என்னோடய ஃபீச்சர் ஃபிலிம் எல்லாத்துலேயுமே நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி தான் வந்து நான் முதல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது வந்து துரு அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதில் அவர் தான் ஹீரோ. அதில் இருந்து அப்புறம் பாபி நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஹீரோ. ஸோ எங்களுக்கு எல்லாமே வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்த டயத்துலையும் சரி, இப்போ நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு நான் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்த டைம், அவங்க வந்து நடிகர்களாக வந்து ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொல்லிட்டு வாய்ப்பு தேடிட்டு இருந்த டைம். ஸோ அதுலேருந்தே நாங்கள் ஒன்றா இருக்கோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள், ப்ளஸ் ரொம்ப நல்ல நண்பர்கள் எல்லாருமே. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி அவங்க வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர்ஸ், ரொம்ப நல்ல நடிகர்கள். ஸோ அதனால் அவங்கள நான் திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், இன்னும் யூஸ் பண்ணுவேன் நிறையா வாட்டி.
பாவி ஒழுங்கா ஓவர் ஆக்ட் பண்ணாரா கேஷுவலா பேசிட்டு ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் எடுத்தேன் இல்ல ஓகே என்ன கான்செப்ட்? எஸ் ஜே சூர்யா சார் வந்து என்ன சொல்கிறது, இந்த படத்தோட அவர் தான் இந்த படத்தில் எங்களுக்கு புதுசு. நான் விஜய் சேதுபதி கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். பாபி அவர் வந்து புதுசுன்றப்போ அவர் நான் ஜென்ரலாக அந்த இடங்களில் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு ஆட்டிடியூடு ஒரு பிஹேவியர் இருந்துச்சு. அது வந்து அவர் படத்தில் இது வரைக்கும் நடிக்காத ஒரு, ஆனால் அவரோட நார்மல் பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவரோட நியூ அன்பியார் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 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 காமிக்கலாக கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸாஜரேட்டாக பண்ணியிருப்பார். பட் நார்மலாக அவர் பிஹேவியர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு ஆள் தான் அவர். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணுன்ற மாதிரி நினச்சி தான் போய் பேசணும். இன்னொன்று வந்து அவர் பெரிய டைரக்டர். ஏன்னா அவரோட படங்கள்லாம் வந்து என்னை நானே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் அவர் படங்கள்லேருந்து. நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தா நான் போய் ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்த உடனே படிச்சுட்டு நான் வந்து இந்த படத்தில் ஒரு ஆக்டர் தான் சார், நான் டேரக்டராக ஒன்றுமே சொல்ல மாட்டேன், ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், ஏன்னா இவ்வளோ பெரிய டேரக்டர் வந்து நீங்கள் என் படத்தில் இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். ஏன்னா நான் இப்போ தான் கற்றுட்டு இருக்கேன்றனால எதுனாலும் சொல்லுங்கள் சார், ஏன்னா எனக்கு அது லேர்னிங்காக தான் இருக்கேன்னா. இல்லை நான் கண்டிப்பாக வாய் திறக்க மாட்டேன்னாரு. அது மாதிரி கடைசி வரைக்கும் அவர் அந்த டேரக்டராக வாய் திறந்ததே கிடையாது. ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் எப்படி பண்ணுவாரோ அப்படி தான் அந்த செட்டில் வந்து இருப்பார். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவரோட சீன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுறது மாதிரி இருப்பார். அண்ட் தென் இஸ் கிவன் அன் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். அருள் கேரக்டரை கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. எனக்கு லைஃப்பில் கிடைச்ச மெச்சூரிட்டி வந்து ஒரு கேரக்டரை பண்ண ஹெல்ப் ஆச்சு. ஆக்சுவலாக இசையில் வந்து கொஞ்சம் அந்த மெச்சூர்டு கேரக்டர் பண்ணுற ஒரு இடத்துக்கு நான் வந்தேன். அப்போ ஏன்னா நியூ அன்பியார் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேட்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பேன் இல்லையா, அது போய் கொஞ்சம் ஒரு பொறுப்பான ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நடிப்பு அப்படின்றது இசையில் ஆரம்பித்து இறைவில் நல்ல உருவம் எடுத்து இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. படம் கதை வந்து எழுத ஆரம்பிக்கும் போது அது பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்கிறது வந்து கண்டிப்பாக அந்த படத்துலேயே முன்னாடியே அந்த படத்துலேயே எடுத்தோன்னே ஒரு டைட்டில் கார்ட்லேயே வந்து வரும். சுஜாதா சார், பாலச்சந்தர் சார், பாலுமகேந்திரா சார் இவங்களோட ஒர்க்ஸ், அப்புறம் அது போக வந்து மகேந்திரன் சார் இவங்களோட ஒர்க்லாம் வந்து எனக்கு இந்த படத்துக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஏன்னா பீட்சான்னு ஒரு ஹாரர் பண்ணோம், ஹாரர் த்ரில்லர் பண்ணோம். அப்புறம் ஜிகர்தண்டா வந்து ஒரு ஃபுல்லாக ஆக்ஷன் கேங்ஸ்டர். ஸோ ரொம்ப ஒரு மெல்லிய ஒரு எமோஷனை மட்டும், ஒரு மைல்டான ஒரு எமோஷன், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வச்சு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி கொண்டு போக முடியுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. பட் ஆனால் இவங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது அப்போயே வந்து இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்ஸ். அதோட கதைக்களங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்டு ஒரு விஷயமாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவங்களாம் பெரிய லெஜெண்ட்ஸ், அவங்க மாதிரி படம் நம்மளால் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் அந்த அட்டெம்ப்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் அந்த கதை எழுத ஆரம்பித்தேன். ஸோ பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இந்த கதைகளில் இடம் இருக்குன்றப்போ அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டாங்க. ஸோ அந்த கதைகளை சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் கமாலினி, அஞ்சலி அண்ட் பூஜா தேவரியா 3 பேருமே ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் திரையரங்கில் ரிலீஸ் ஆனப்போ எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேச மாட்டாங்க. அண்ட் கரெக்டாக அந்த கேரக்டராக அது என்ன நம்ம வந்து பிரதிபலிக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் 3 ஆஃப் தம். 3 பெண்கள் அந்த இறைவியில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவா வடிவுக்கரசி அவங்க பண்ணியிருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் 3 இளம் பெண்கள் பண்ணியிருந்தாங்க, கமாலினி முகர்ஜி, அஞ்சலி அண்ட் பூஜா.
இதில் வந்து பார்த்திங்கன்னா கமாலி மிர்ஜா அவங்களுடைய கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணாங்க. அஞ்சலி அவங்களுடைய கேரக்டரைசேஷன் கதையினுடைய தேவையிலே கொஞ்சம் ஒரு தூக்கலாக இருக்கும். இந்த பக்கம் அருள் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், அந்த பக்கம் அந்த மலர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அந்த மலர் கேரக்டரைசேஷன் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் டைரக்டர் சார். அவங்களும் நல்லா கேரி பண்ணியிருந்தாங்க. பூஜா தேவரியா அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல நல்ல சீன்ஸ் நல்லா இருக்கும். அம்மா நீ இருந்திருந்தன்னா நடிச்சிருப்பம்மா. யார் முன்னாடியாவது என்ன மன்னிப்பு கேட்க விட்டுருப்பியாம்மா நீ? உன் மகன் மன்னிப்பு கேட்டாம்மா. முதல் தடவை பண்ணாத தப்புக்கு உன் மகன் மன்னிப்பு கேட்டாம்மா. அதுக்கு அந்த நாயி அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாம்மா. அவன் காலில் விழுந்து அசிங்கமாயிடுச்சு எனக்கு இன்னைக்கு. இந்த படத்தில் எல்லாமே நல்லா நடந்துருக்குன்னா அது வந்து டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் காரணம். அவர் கரெக்டாக அதை மூவ் பண்ணுவார், கரெக்டாக இயக்குவார், கரெக்டாக அந்த விஷயத்தை செய்வார். ஏன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அது நேச்சுரலாக இருக்கும். அது போக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு குடிகாரனாக நிறையா பேர் நடிச்சிட்டு இருக்காங்களே சார் சோஃபார் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு குடிகாரனாக நீங்கள் நடிக்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 படம் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காட்டினார். அது ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ஸ்பாட்டில் சொல்லுவார், அவ்வளோ வேண்டாம் சார், இவ்வளோ வச்சுக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம் சார், இப்படி சொல்லி நம்மளை அப்படியே செதுக்கி கொண்டு வருவார். அந்த இறைவியில் ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி நம்மளை செதுக்கி கொண்டு வருவார். அவர் ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த இறைவியில் எஸ்பெஷலி அவரோட பங்களிப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த கதைக்கேற்ற மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சாங்ஸ்லாம் வந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் போகிறப்ப தான் நாங்கள் வந்து மனிதி அப்படின்னு ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ணோம், மனிதி வழியாக. ஸோ அவருக்கு வந்து என்னாச்சுன்னா, இந்த படத்தோட அந்த ரஃப் கட்லாம் பார்த்துட்டு ஒரு சாங் ஒன்று பண்ணேன்னா, நான் அப்போயே சொன்னேன், இந்த சாங் வந்து படத்தில் வந்து ஃபுல்லாக வர வாய்ப்பு கிடையாது சந்தோஷ் அப்படின்னா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக ஆரம்பித்து அந்த சாங்கில் பயங்கரமாக இன்வால்வ் ஆகி ஒரு பெரிய சாங்கை பண்ணிட்டார். சாங்ஸும் ஒரு வேறு மூடில் இருக்குது. ஸோ பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷூட்லாம் முடிச்சுட்டு ஒரு வாட்டி எனக்கு மூவி போட்டு காமிச்சார், இதுதான் படம் அப்படின்ட்டு. எனக்கு அன்றைக்கி அடுத்த ஆக்சுவலாக 2 நாளைக்கு நான் அவருக்கு ஃபீட்பேக்கே சொல்ல முடியல என்னால். ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன் அந்த மூவி பார்த்து. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் நான் வந்து வாட்ச் பண்ணதில்லை. படம் பார்த்தோன்னே ஸ்கோரில் என்ன பண்ணுன்றது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணோம். அப்புறம் நிறைய லாஸ்ட் 1 இயராகவே வந்து ஸ்கோரில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். சந்தோஷ் அண்ணனோட ஒர்க் வந்து இந்த படத்தை வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணிச்சு. வெளியே வந்த சாங் வந்து அப்போ நீங்கள் கேட்கும்போது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த சாங்கு. ப்ளஸ் கதையை அப்படியே பிரதிபலிக்குது இந்த மாதிரிலாம். அது அப்படியே எங்களால் சும்மாவும் விட முடியல. ஏன்னா எங்கள் படத்தில் எண்ட் கிரெடிட்டில் தான் வரும். பட் ஆனால்
இதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஒரு ப்ரமோஷனல் வீடியோ மாதிரி நம்ம சாங்க்கு 10% ஆரம்பித்த சாங் வந்து பண்ணுவோம். கார்த்திக் ஜி வந்து ஒரு 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஹி ட்ரஸ்ட் டெக்னீஷியன். நான் வந்து கார்த்திக் ஜிட்ட ப்ரோ இது நல்லா இருக்கும், இது பண்ணலாமா அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் பண்ணிருங்க அப்படின்றவாரு. இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஜாஸ்தியாக இருப்பாங்க. இந்த மியூசிக் கேட்டோடனே சந்தோஷ் நாராயணன் வா எப்படி இவர் வந்து ஒரு படத்துக்கு இவ்வளோ புதுசாக கொடுக்குறாரு அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்ன கான்செப்ட்? படத்தோட டிஓபி வந்து சிவகுமார் விஜயன். அவர் வந்து இதுக்கு முன்னாடி இறுதி சுற்று அப்படின்னு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி விடியும் முன்னு ஒன்று படம் பண்ணியிருக்காரு. ஸோ சிவகுமார் வந்து அப்படின்னா பயங்கர டெடிக்கேட்டட் அண்ட் தென் அவரோட சென்சிபிலிட்டிஸ் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அதுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி சென்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம் அவருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கிடச்சி நான் படிக்கும் போது இட் வாஸ் அ மைண்ட் ப்ளோயிங் ஸ்கிரிப்ட். ஒரு 3-4 months ஆஃப் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணோம். இந்த நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தோம், வெளியூர்லாம் போய் பார்த்தோம். கேமராமேன் சிவா சார் லைக் வெனி லைட்டிங் அண்ட் வெனி கேமரா அப்படியே இதுலேயே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னோவில் இருப்பார். அண்ட் செட் வைஸ் பார்த்தீங்கன்னா விஜய் சார் எப்படி சொல்கிறது, 5 நாள் பண்ணுற செட்டை வந்து 2 நாளில் பண்ணி முடிச்சிடுவார். இதில் வந்து ஒரு வீடு வருது, ரொம்ப முக்கியமான வீடு. அந்த வீடு ஓகே, பட் நம்ம வைக்க போகிற ஷாட்டுக்கு நம்ம சொல்ல போகிற விஷயத்துக்கு வந்து அந்த வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஒரு மாடியிலேருந்து பார்த்தா அவங்க வர்றது தெரியணும், ஒரு படிக்கட்டிலேருந்து ஓடி வருவாங்க, ஸோ அங்கே விஷயம் தெரியணும். ஒரு கிட்டத்தட்ட அந்த வீட்டில் வந்து ஒரு 10 days நாங்கள் ஷூட் பண்ணிக்கிறோம், ஒரு டே நைட்டு. ஃபர்ஸ்ட் திங் வந்து லைட்டிங் அப்படின்னு சொல்லும்போது, லைட்டிங் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஃபேமிலிக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் இதில் லைட்டிங் பண்ணியிருக்கோம். பாரம்பரியமாக வந்து ஒரு சிற்பி அவரோட ஃபேமிலி தான் அது. இந்த படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கதைக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக 1 மீட்டர் கூட நகராமல் வச்சுருப்பார். ஸோ எங்கெங்கெல்லாம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பொருள் இருக்கோ எல்லாத்திட்டும் போய் பேசி அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 5-6 லாரியில் வந்து பொருள் இறங்கிச்சு. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 10 days என் அசிஸ்டன்ஸ் வச்சுட்டு, ஸோ எல்லாமே டோட்டல் குருவே ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு அந்த வீடை காட்டும்போது அவங்களோட கேரக்டரைசேஷன் வந்து தெரிஞ்சிடணும். இருந்தாலும் ஒரு சின்ன டவுட்டு, நம்ம இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு உட்காந்து நான் வந்து தனியாக உட்காந்து யோசிச்சே இருந்தேன். டேரக்டர் வரும்போது அப்படியே அந்த வீடை பார்த்தாரு. அவர் எப்பயுமே பேபி மாதிரி சிரிப்பார் சூப்பராக. அது சிரிச்சதுமே சரி அவரும் சாட்டிஸ்ஃபைடு, ஓகே ஃபைன் சொல்லிட்டு அந்த வீட்டில் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். எஜி சூர்யா அவரோட வீட்டில் வந்து ஹாப்பர் சொல்லிட்டு ஒரு பெயிண்டர் இருக்கார்.
அவரோட லைட்டிங் ஸ்டைல் அதில் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஸ்டைல் இஸ் தேர். 1900s வந்த ஒரு பெயிண்டர், ஒரு ஹாப்பர், எட்வர்ட் ஹாப்பர் சொல்லுவாங்க. யூ கேன் see the pattern of lighting. ஏன்னா அது கரெக்டாக இருந்துச்சு அந்த வீடோட ஸ்ட்ரக்சருக்கு, ஆர்கிடெக்சருக்கு, அந்த கேரக்டருக்கு. அதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் லைட்டிங் வந்து கரெக்டாக உட்காந்துச்சு. காரை வந்து இதில் நிற்க வச்சு அதுக்கு என்ன லைட்ஸ் வந்து மூமெண்ட்ஸ்க்கு தேவையோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா துஷ்டான ஒரு சாங்கு, ஒரு சின்ன கோவில், அங்கே வந்து ஒரு செட்டை நாங்கள் மேக் பண்ணோம். காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடியான கோவில். அதில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பிளாக்கு லேம்ப்பு தான் இருக்கணும். பட் ஆர்டிஸ்ட்லாம் லைட் பண்ணணும் போது லைட் போட்டால் லேம்போட வேல்யூ குறைஞ்சிரும். ஒரு டிஐ பண்ணால் ஒர்க் ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. அது எடுக்கும்போதே டிஐ மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு லைட் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணார். தைரியமான வசனங்கள் இருக்கும் படத்தில், தைரியமான காட்சிகள் இருக்கும். ஆனால் ரொம்ப தைரியமாக அட்டெம்ப்ட் எடுத்து இருக்கணும்னு முடிவு பண்ணது கார்த்தி தான். இறைவிக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு ஓவராலாகவே என்ன சொல்கிறது, எல்லாருமே ரொம்ப அந்த படத்தை கரெக்டாக ரிவ்யூ பண்ணி எல்லாருமே வந்து இந்த படம் நிறைய அனலைஸ் பண்ணாங்க. பேசிக்கலி வந்து ஒரு படம் வந்துட்டு போகும்போது படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சுமார், ஓகே பார்க்கலாம், இதெல்லாம் மீறி அந்த படத்தை பற்றின ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு ஹெல்த்தியான ஆர்கியூமெண்ட் வர்றது தான் அந்த படத்துக்கான நல்ல விஷயம் பார்த்தேன். ஸோ இறைவி வந்தப்போ அந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியாலே வந்து நிறையா பேர் அதை பற்றி ஆர்கியூ பண்ணாங்க. இது இப்படி, அது அப்படி, இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து ஏற்றுக்க முடியுமா, இது வந்து பெண்ணியம் பேசுதா இல்லையா, அந்த மாதிரி நிறையா ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நான் பார்த்தேன்னா அந்த மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிக்க வச்சதுக்கு ஒரு படம் ஹெல்ப் ஆகிருக்குல்ல. ஸோ அது அந்த வகையில் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த நிறையா ரிவ்யூஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு, என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கண்மூடித்தனமாக அதை வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன ரிவ்யூஸும் வந்துச்சு. பட் அது அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விஷயம். பட் ஆனால் என்றைக்குமே ரிவ்யூஸ் தான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த படங்கள் மீடியா மட்டும் இல்லை, ஆடியன்ஸ்லேருந்து வர அந்த படத்தோட ஃபீட்பேக் தான் ரொம்ப ஒரு கிரியேட்டருக்கு ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம். ஸோ அதை எதுனாலும் நான் ஏற்றுக்கணும். அதை ரொம்ப இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண எல்லாருக்குமே நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து அனுபவமாக எனக்கு இருந்ததுன்னா, சில காட்சிகள் நடிக்கும்போது வந்து கன்வே ஆகலை, எக்ஸ்பிரஷனாக கன்வே ஆகலை. ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லி உட்காந்து, முக்கியமாக என்ன அவங்க வந்து அஞ்சலி என்கிட்ட சண்டை போட்டு திட்டம் போதாக இருக்கட்டும், கடைசியில் சூர்யா சாரும் நானும் பார்க்கில் பேசிகிட்டு இருக்க சீனாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் சீனாக இருக்கட்டும், பாபி அடித்து இது பண்ணுற சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நிறைய இடத்துல வந்து ஒர்க் ஆகலை, பெர்ஃபார்மன்ஸை வேறு மாற்றி. ஸோ அந்த இடத்துல வந்து as an ஆக்டராக நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஒர்க் அவுட் ஆகலைன்னு சரி வேறு எந்த மாதிரியான பண்ணலாம், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறையா ஒர்க் அவுட் பண்ணி தான் அதை கால்குலேட் பண்ணி தான் அதை பண்ணோம். டேய், பொண்ணையும் குழந்தையும் நல்லா பார்த்துக்க, இனிமேல் ஆகுது நான் ஒழுங்காக பார்த்துக்க, கொன்றுவேன். விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவர் ஆட வைக்கணும்னு ஒரு படத்துலையும் நான் சபதம் எடுத்துகிட்டு போவேன். ஒரு படத்துலையும் அவரும் சபதம் எடுத்துகிட்டு வருவார், நான் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1-2-3 அவரே இன்ட்ரெஸ்டடாக வந்து நான் ஆடுறேன் அப்படின்னு வந்து இடையில ஒரு 2-3 ஸ்டெப்லாம் போட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். பாபி சிம்ஹா நான் ஒரு ஷூட் பிளான் பண்ணிட்டுருப்பேன், நேராக வருவார், ப்ரோ எனக்கு எப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு அப்படின்னு, ப்ரோ ஒரு 10 minutes ப்ரோ முடிச்சுட்டு சொல்லுவேன் ஓகே அப்படின்னு போயிடுவார். திருப்பி மறுபடியும் ஒரு 1 hour கழிச்சு வருவார், எப்போ நெக்ஸ்ட்டு அப்படின்னு. அப்புறம் கடைசி வரைக்கும் கார்த்திக் ஜி சொல்ல முடியாது, அவர் சொல்லாதீங்க, அவர் இந்த சாங்கில் இல்லைன்னு சொல்லாதீங்க, கடைசி வரைக்கும் அவர் கேட்டே இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி he was fully interested, like involved in this film. And கருணாகரன் வந்து again he come for a short while. அவர் வந்து 10 நிமிஷம் ஸ்க்ரீனில் ஒரு செகண்ட் ஸ்க்ரீனில் இருந்தாலும் அந்த ஒரு செகண்டை அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். இஸ் a fantastic dancerங்க. அதாவது கால் அப்படி போச்சுன்னா கை அப்படி போகும், அப்படி போச்சுன்னா இப்படி போகும். அதாவது வேர்ல்டுலேயே வந்து அவர் ஒரு புது ஸ்டைலை கிரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டான்ஸர்.
கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிடா. என்ன கான்செப்ட்டு? நல்ல ரேப்போ. அது வந்து ஒரு ரியலாகவே பிரதர்ஸாக எல்லாருமே பழகணும். யாருக்கும் எங்களுக்குள்ள ஈகோ கிடையாது. அவர் ஒரு நல்ல இன்றைக்கி நல்லா வளர்ந்து பெரிய லெவலுக்கு வந்துட்டுருக்க ஒரு ஆக்டர். பாபி சிம்மா அவரும் நல்லா ஒரு உயரத்துக்கு வந்துகிட்ருக்காரு. நாங்கள் எல்லாருமே 3 பேரும் இருக்க சீன்ஸ் ஆகட்டும், சில சீன்லலாம் நாங்கள்லாம் ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக ரியலாகவே அந்த படத்தில் இருக்கிற கேரக்டரைசேஷன்ஸ் லைஃப்லையும் எங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆச்சு. விஜய் சேது சார் ஒரு நல்ல நடிகர், அதை நான் சொல்லி தான் தெரியணுன்றதில்ல. பாபி சிம்மா சார் வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவருக்கு நல்லாயிருக்கும் எப்பொழுதுமே. எனக்கும் வேறு வழி தெரில. இது ஒன்று பண்ணிட்டா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சால் எனக்காக பண்ணு, முடியலைன்னா விட்டுரு, நான் ஏதாவது வழி பார்த்துக்கிறேன். எனக்கு பிடிச்ச காட்சிகள் அப்படின்னா அது நிறையா இருக்குது. ஒன்றுனா சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். படம் பார்ப்பீங்க, பட் நான் பகிர்ந்துக்கிறது சந்தோஷப்படுறேன் உங்களோட. முக்கியமாக இது ராதாரவி சார் வந்து வடிவு கரைச்சி அம்மாவுக்கு வந்து சாப்பாடு எடுத்து போயிட்டு இருக்கும்போது டாக்டர் கேட்பார், என்ன ஒரே லவ்ஸான்னு கேட்பார். இப்போ எங்கள் சித்தப்பா சொல்லுவாங்க, இருக்கும்போது அருமை தெரில, இப்போ தான் தெரியுது, அதான் விழுந்து பார்க்குறாருமாங்க. அது அது எவ்வளோ பெரிய உண்மைங்கிறத நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில். அது ஒன்று. ஏன்னா எப்பவுமே வாழ்க்கையில் வந்து அது வாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும், கவனிக்க நேரம் இருக்காது. மிக ஒரு நான் மண்டியில் அடிச்சு திடீர்னு ரியலைஸ் பண்ண வைக்கும். அது ரொம்ப அழகாக அந்த அந்த இடத்துல சின்ன சீன் மூலமாக சொல்லியிருப்பார். டாக்டர் வணக்கம். சார் லஞ்சா இன்னைக்கு என்ன மெனு? சிக்கன் பீஸா வித் பெப்பரோனி டாப்பிங்ஸ் சாப்பிட்றீங்களா? ஏன் நீ என்னமோ கறி குழம்பு மீன் குழம்பா கொடுக்க விட்றீங்க, வெறும் கஞ்சி தானே. எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான் சார். ஐயா, இவங்களை பொறுத்த வரைக்கும் மருந்து மாற்ற மட்டும் தான் சாப்பிட. ஒரு நிமிஷம், வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா கேட்காம வம்படியாக ஒரு ஸ்பெஷல் வார்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருக்க வரைக்கும் தான் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க எழுந்து பேசுவாங்கங்கிற நம்பிக்கை வரும். பெருசுக்கு அவ்வளோ லவ் சார். குற்ற உணர்ச்சி டாக்டர். அவங்க ஒழுங்காக இருந்தப்போ கெத்தில் அந்த அம்மா ஆட்டி படைச்சாரு. இன்றைக்கி அந்த அம்மா பொசுக்குன்னு படுத்துக்கினதுக்கப்புறம் அந்த அம்மாவோட அருமை புரியுது. இப்போ பொழியிற லவ்ஸை, அதுவும் கடைசி காலத்தில். எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும். பட் ஆண்களுக்கு வர கோபம், வீட்டில் நம்மளே நம்பி ஒருத்தி இருக்கா, மாசமாக இருக்கா, சந்தோஷத்தில் காத்துட்ருப்போம், யார் என்னன்னு தெரியாது. ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அப்புறம் அவன் லவ்வே பண்ணலன்னு சொல்லுவான், ஆனாலும் அவனுக்கு ஒரு குழந்தை கன்சீவாக இருக்கும்போது அதோட எந்த ஒருத்தமே தெரியாமல் போய் ஒருத்தனை அடித்து கொண்டுட்டு இருக்கும்போது அவங்க இறைவி காத்திருக்கிறான்னு போடுற அந்த இடைவெளி, அது மனசு அப்படியே கவ்வும். அது மாசமாக இருக்க பொண்ணு வந்து புருஷன் ஜெயிலில் பார்க்குறது, அப்போ வரைக்கும் மண்டையில் கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய பொண்டாட்டி மாசமாக இருக்கும்போது அவள் வந்து பார்க்குறது, டாக்டர்கிட்ட போனியா, பாப்பா அப்படி இருக்கான்னு கேட்குறது வந்து அதுதான் ரிலேஷன்ஷிப், வாழ்க்கையோட ஆதாரம் அது.
பாராட்டுகள் வந்து இந்த படத்துக்கு என்ன சொல்கிறது, நிறையா இண்டஸ்ட்ரியிலேருந்து கண்டிப்பாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வந்து என்னென்னா, இப்போ முகம் தெரியாத சில பேர் ஃபோன் பண்ணி வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி பேசினாங்க இந்த படத்தை பார்த்துட்டு. அதுதான் நான் வந்து இறைவிக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாராட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இறைவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு சின்ன இஷ்யூலாம் கூட வந்துச்சு. அதில் கூட இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே வந்து நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. எஸ்பெஷலி டைரக்டர்ஸ் நிறையா பேர், ராம் சார், வெற்றிமாறன் சார், சேரன் சார், இந்த மாதிரி நிறையா பேர் டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இதை மீறி வந்து இந்த படத்துக்கான ஒரு நல்ல ஒரு மறக்க முடியாத ரிவ்யூ அப்படின்னு பார்த்தா, நான் வந்து தேட்டர்லேயும் திடீர்னு ஒரு ஃபோன் கால்லையும் அது யாருன்னே முகம் தெரியாத ஆட்கள்கிட்ட வந்த ஒரு ரிவ்யூ தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப அந்த படத்தை வந்து அவங்க லைஃபுக்கு ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்த ரிவ்யூஸ் அதுதான் நான் ரொம்ப பர்சனலாக ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ரிவ்யூவை பார்க்குறேன். படத்தோட முக்கியமான சோலாக ஆத்மாவாக நான் நினைக்கிற காட்சி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் நினைக்கிற காட்சி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அஞ்சலி அவங்க கணவனோட அனுப்பி வைக்கிற அந்த இடத்துல வந்து எல்லா வயதான பெண்களும் உட்காந்துருப்பாங்க. அதில் வந்து அஞ்சலியோட பாட்டி சொல்லுவாங்க, நான் திருத்தி கொண்டு வந்தது தான் அவங்க தாத்தா, உங்கள் அம்மா திருத்தி கொண்டு வந்தால் உங்கள் அப்பா, அதே மாதிரி நீயும் உன் புருஷனை திருத்தி வாழணும் அப்படிங்கிறது. உடனே பக்கத்துக்கு இன்னொரு பாட்டி சொல்லுவாங்க, என்ன மாதிரி லேட் பண்ணிடுறத நான் திருத்தி கொண்டு வந்தால் அது வந்து என் புருஷன் மண்டையை போட்டான். ஆக்சுவலி அது மிகப்பெரிய சோகம் சொல்லிட்டு அவங்களாம் சிரிச்சுப்பாங்க. அதாவது போன தலைமுறை பெண்களே அதை வந்து அவங்க மேலே சுமத்தப்பட்டிருக்க இல்லை அவங்க மேலே இருக்கிற அந்த வழியை வந்து சிரிச்சுக்கிட்டு அவங்களும் அதை அடுத்த தலைமுறை கொண்டு போயிடுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க வேறு. இதை விட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ நேர்த்தியாகவும் ரொம்ப ஹார்டான சீன், மனசு வலிக்கிற ஒரு சீனு. அது ஜஸ்ட் லைக் சொல்லியிருப்பாரு. அது கார்த்தியோட எக்ஸிக்யூஷனில் இருக்க மெச்சூரிட்டி. அது ஆக்சுவலாக திடீர்னு அவன் அப்படித்தாம்மா பேசுவான், நீ தான் வழி கொண்டு வரணும். ஆம்பளைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அவங்கள திருத்தி கொண்டு வரதா பொண்டாட்டியோட வேலை. அதுக்கு தான் அவனுக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சது. ஆமா பட்டு, நான் போராடி தான் உங்க தாத்தாவை கொண்டாந்தேன், உங்க ஆத்தா போராடி தான் உங்க அப்பனை கொண்டாந்தது. பொன்னி, என்ன மாதிரி லேட்டு பண்ணாத, சீக்கிரமா அவனை ஓ வழி கொண்டு வரத பாரு. என் புருஷனா திருத்துறேன், மறுநாளே மண்டே போட்டான். என்ன மாதிரி பக்கம் சிரிக்கிறீங்க? வாய முடுங்கடியே. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச கதை நிறையா இருக்குது. முக்கியமாக கிளைமேக்ஸு, எஜ்ஜசூரிய சார் பேசுகிற அந்த வசனம். அப்புறம் பாபி வந்து டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாபி வந்து பெண்கள் அவனுக்கு தெரிஞ்ச பெண்களை எப்படி வாழணும், எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டாங்கிறதும், அஞ்சலிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அது எடுக்கப்பட்ட காட்சி அவ்வளோ நேர்மையாக இருந்தது. அஞ்சலி அது கொடுக்குற பதில், ஏன்னா இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணதில்லை அப்படிங்கிறது. லைஃபே வந்து அன்பு பரிமாற்றம் தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில். அது அவ்வளோ நேர்மையாக வைக்கப்பட்ட காட்சி. அது இறைவி வந்து முழுக்க கார்த்தியோட கலை வடிவம் அது. ஸோ அந்த படத்தை பற்றி இப்போது நான் நிறையா சொல்லியிருக்கேன். இந்த மேக்கிங் வீடியோ மூலமாக அந்த படம் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்த்துருப்பீங்க. அப்புறம் அந்த ரிலேட்டட் சீன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். மோர் தேன் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா தென்காசி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, கேரளா, சென்னை, இப்படி பல இடங்களில் ஷூட்டிங், காஞ்சிபுரம் கோயில்கள் ரொம்ப டைரக்டர் கஷ்டப்பட்டு எடுத்தார். ரொம்ப நல்லா பட் ரொம்ப வெல் பிளான்டு. ஆல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர்.